அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சவுதி வாழ் தமிழ் மன்ற நண்பர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இது ஹஜ் 2025 லோக்கல் ரெசிடென்ட்ஸ், அதாவது சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கானது. ஹஜ் போர்ட்டலில் நுசூக் ஆப் மூலமாக புக்கிங் செய்வது ஓப்பன் ஆகிருக்குன்னு எல்லாருக்குமே நம்ம ஏற்கனவே அறிவிச்சிருந்தோம். இப்போ அது அப்டேட் ஆன தகவல் என்னவென்றால், ஹஜ் பேக்கேஜஸ் ரொம்ப ஹை பேக்கேஜஸ் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. கொஞ்சம் 8000லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹை பேக்கேஜில் தான் இருக்குது. லோ பேக்கேஜ் லாஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ண அந்த 4000 ரியல் பேக்கேஜஸ்லாம் விசிபிள் இல்லை. ஸோ அது குறித்து நிறைய சகோதரர்கள் கேட்டிருந்தாங்க. இது இனிஷியல் ஸ்டேஜ் தான், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ புக் பண்ணுறது எல்லாமே ஒன் டைம் பேமெண்ட்டில் தான் புக்கிங் ஓடிட்டுருக்கு. ஃபர்தராக ஹஜ் பேக்கேஜஸ்மே எல்லா ஆப்ரேட்டர்ஸ்க்கும் அவங்களுடைய ஃபுல் கவுண்ட் கொடுக்கல. சில பேருக்கு எரர் காட்டுது, சில பேருக்கு அந்த ஃபுல் கவுண்ட் கொடுக்காதனால ஒன்று ரெண்டு சிட்டியில் உள்ளது மட்டும் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஃபர்தராக புக்கிங்ஸ் இனிமேட்டு தான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வரும். இது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான். அதனால் கொஞ்சம் பொறுமை காத்துருங்க. உங்களுடைய ஆப்ரேட்டர், நீங்கள் விருப்பப்படுற ஆப்ரேட்டர் உங்களுக்கு சூஸ் ஆகலை, அந்த இடத்துல அந்த சிட்டியிலேருந்து உங்களுக்கு சூஸ் ஆகலைன்னா வேறு சிட்டி கூட ட்ரை பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு பேக்கேஜஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது எல்லாமே இனிஷியல் ஸ்டேஜஸ் தான். இப்போதைக்கு ஃப்ரெஷர்ஸ், அதாவது யார் ஃபஸ்ட் டைம் ஹஜ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் ஓப்பன் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த மஹரம் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு, இல்லை ஆல்ரெடி 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹஜ் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு, இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஓப்பன் ஆகலை. அதில் எரர் காட்டுது. என்ஷோர் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் துல்ஹஜ் லாஸ்ட் வரைக்கும் இக்காமா வேலிடில் இருக்கணும். ஸோ அதை என்ஷோர் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஆட் பண்ணியிருக்க கம்பெனியன்ஸ் எல்லாருக்குமே இந்த கேட்டகரி வேலிடில் இருக்கணும். அதே மாதிரி மெனிங்கிட்டிஸ் வேக்சின் மேண்டிட்டரி. ஸோ அதை நீங்கள் போட்டிருக்கணும். இது எல்லாமே கிளியர் ஸ்டேட்டஸில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஹஜ் கேட்டகரி ஓப்பன் ஆகும். அந்த பேக்கேஜஸ் எல்லாமே கிளியராக ஓப்பன் ஆகும். உங்களுக்குரிய பேக்கேஜஸ் ஓப்பன் ஆகாட்டி நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஃபர்தராக பேக்கேஜஸ் ஆட் ஆகிட்டே தான் இருக்குது எவ்ரிடே. ஸோ நீங்கள் நவ் அண்ட் தென் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. அடிக்கடி செக் பண்ணுங்கள், உங்களுடைய பேக்கேஜஸ் ஓப்பன் ஆகும். சப்போஸ் நீங்கள் ஆப்ரேட்டர்ஸ் யாராவது சூஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம். சீசனல் ஃப்ளூ, அதுக்கப்புறம் கோவிட் வேக்சின் ஆப்ஷனல் தான், ரெக்கமெண்டட் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது போடாட்டி. பட் மெனிங்கிட்டிஸ் வேக்சின் நீங்கள் ஊரில் போட்டிருந்தா நீங்கள் எம்ஓஹெச் கால் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் போடலைன்னா நியரஸ்ட் பிரைமரி ஹெல்த் சென்டரில் போய் போட்டுக்கிட்டு அப்டேட் பண்ண பிறகு தான் உங்களால் ஹஜ் பேக்கேஜஸ் புக் பண்ண முடியும். ஊரில் உள்ள சகோதரர்கள், சப்போஸ் நீங்கள் வெக்கேஷன் போயிருக்கீங்கன்னா நீங்கள் இந்தியாவில் இருந்து ஹஜ் பேக்கேஜ் புக் பண்ண முடியாது. நீங்கள் இங்கே உள்ளவங்க யார்கிட்டையாவது சொல்லி தான் புக் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி நீங்கள் இங்கே வந்த பிறகு தான் புக் பண்ண முடியும். ஸோ அதனால் அதையும் பார்த்துக்கொள்ளுங்கள். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதே மாதிரி கூடுதல் தகவல், நீங்கள் வேறு போலி போர்ட்டலோ இல்லாட்டி போலி ஹஜ் ஏஜென்ட்டுகளையோ நம்ப வேண்டாம். நுசுக் செயலி மூலமாகவோ இல்லாட்டி அந்த வெப்சைட் நுசுக் போர்ட்டல் மூலமாக மட்டும்தான் ஹஜ் பெர்மிட் கிடைக்கப்பெறும். வேறு ஹஜ் பெர்மிட்டுக்குன்னு தனியாக வேறு எந்த போர்ட்டலும் கிடையாது, வேறு எந்த வெப்சைட்டும் கிடையாது. ஹஜ்ஜுக்கான போர்ட்டல் நுசுக் செயலி மட்டும்தான், நுசுக்குடைய வெப்சைட் போர்ட்டல் மட்டும்தான். ஸோ இந்த வெப்சைட் போர்ட்டலில் நீங்கள் எந்த ஆப் மூலமாக நீங்கள் ஹஜ் பெர்மிட் எடுத்தீங்கன்னா அது சேஃப் சைடு. அதுக்கான எல்லா பொறுப்புகளும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹஜ் அண்ட் உம்ரா கையில் இருக்குது. ஸோ அது மட்டும்தான் அஷ்யூர்டு ஹஜ் செய்வதற்கான வாய்ப்பு. ஸோ மற்ற செயலிகளோ இல்லை மற்ற போர்ட்டலோ இல்லை ஏஜென்ட்டுகளை நம்பி இருக்கிறது தேவையில்லாதது. ஸோ நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் புக் செய்யலாம். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.